ஒரு பேச்சால வெள்ளைக்காரனையே நடுங்க வைக்க முடியும்னா, இந்தியாவே, பாரத மாதாவே, நாங்கள் நீண்ட காலமாக உன்னுடைய கைவிலங்கை முறிப்பதற்காக பாடுபட்டோம். ஒரு பேச்சால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை வாங்கி தர முடியும்னா, take a decision in common and march in a cooperative way on that road which is bound to lead us to unity. ஒரு பேச்சால லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைச்சு புரட்சி செய்ய முடியும்னா, Esta proclama es patria o muerte. ஒரு பேச்சால துவண்டு போன மக்களுக்குள்ள புதுரத்தம் பாய்ச்ச முடியும்னா, We shall overcome. Deep in my heart, I do believe we shall overcome. ஒரு பேச்சால பல்லாயிரக்கணக்கான சிறை கைதிகளை போர் வீரர்களா மாத்த முடியும்னா, Only when the blood of freedom-loving Indians begins to flow will India attain a freedom. Inqilab Zindabad. ஒரு பேச்சால தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார அரசை அமைக்க முடியும்னா, மத ஜாதி வேற்றுமை இல்லாத ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும். ஒரு பேச்சால லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று சேர்த்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரணமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாழினை எழலா மிக கொடியோர் செயலறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அப்படின்னா எல்லாரும் பேசுவோம். இந்த மைக் அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் இனத்துக்கானது. இந்த மைக் அடித்து ஒடுக்கப்படும் மீனவர்களுக்கானது. இந்த மைக் நாதியற்று கிடக்கும் விவசாயிகளுக்கானது. இந்த மைக் நாளைய தமிழகத்துக்கானது. மனிதர்களுக்கான அரசியலை மட்டுமல்ல, உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான அரசியலையும் பேசும் இந்த மைக். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.